Hi guys, welcome to our channel. Our channel name is Expiry Scalping. இந்த சேனலில் நம்ம ஸ்கேல்பிங் வீடியோஸ் லைவ் ட்ரேடு எப்படி எடுக்கிறோன்னு உள்ள போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேட் ஓப்பன் ஆகி ஒரு பெரிய ரெட் கேண்டில் கொடுத்துட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R3ல சப்போர்ட் எடுத்து கரெக்டாக மேலே போகிற மாதிரி இருக்குது. கால் சைடில் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இது பேங்க் நிஃப்டியில் வந்து 52,700 கால் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். 195 குவான்டிட்டி. இந்த R3 கட் பண்ணிச்சுன்னா நம்ம புட் சைடு இருந்துக்கலாம். R3 கட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஓகே, R3 கட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம கால் சைடு போகிறது சேஃப் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கீழே க்ளோஸ் வைக்குதான்னு. கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம புட் சைடு தான் இருக்கணும். கீழே க்ளோஸ் வைக்காமல் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கால் சைடில் ஒரு என்ட்ரு எடுத்துக்கலாம். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ இதில் நம்ம வந்து இஎம்ஐக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி இதில் ஒரு என்ட்ரு எடுத்துக்கலாம். ஓகே, இது மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கண்டிப்பாக மேலே தான் என்ட்ரு எடுக்கணும். கைஸ் இது கீழே தான் க்ளோஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இஎம்ஐயில் சப்போர்ட் இருக்குது. நான் இதில் ஒரு என்ட்ரு எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்டாப் லாஸு. இந்த இதுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஐ திங்க் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். மேலே க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஸ்டாப் லாஸ் நம்ம ட்ரைல் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், ஓகே ஃபஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து 2300 ருபீஸ் லாஸில் இருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி இதில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு. இது கீழே தான் க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்னொரு என்ட்ரி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். கொஞ்சம் இது மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு, பியூர் பாயிண்ட் மேலே. கீழே லைட்டாக இந்த இஎம்ஐயில் வந்து டச் பண்ணும்போது நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். 195 குவான்டிட்டி. நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் நான். இந்த கேண்டிலுக்கு கீழே நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன், இனிஷியல் ஸ்டாப் லாஸ். இதில் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. பார்ப்போம், இந்த லைனை கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டும் கிடைக்கும். ஓகே, இந்த ட்ரேடு நமக்கு ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 4200 வந்து நமக்கு இதில் ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 1800 இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம். வந்து பிரேக் ஆகிடுச்சு, பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. பார்ப்போம், இதில் ஒரு சின்ன புல் பேக் கிடச்சுன்னா நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட இந்த டே ஹை வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்ன புல் பேக் கிடச்சுன்னா அதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே சஸ்டெயின் ஆக முடியலை. ஸோ இது மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இதில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஐயை வந்து கட் பண்ணிட்டுச்சு. நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். பிக் பார் கேண்டில் கான்செப்டில் நான் இதில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், இந்த இஎம்ஐ கீழே.
மேஜர் சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் நிற்கி. ஸோ நான் இந்த ட்ரேடை மேனுவலில் 1 கிளிக்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணுறேன் guys. வெயிட் பண்ணி பார்ப்போம். 3000, 5000. ஓகே, ஐ திங்க் இந்த லைன் வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, டே ஹை வரை வந்துருச்சு. நான் இந்த ட்ரேட் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் guys. இந்த ட்ரேடில் நமக்கு வந்து ஒரு 5700 rupees ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 7600 இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்கிறேன், இல்லைனா என்னோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ guys.